அதாவது எலும்புகளில் கால்சியம் சத்து குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு, விட்டமின் சி குறைபாடு, இந்த குறைபாட்டால் தான் அதிகமாக மூட்டுக்கள் தேய்வு அடைகின்றன. காற்று கெட்டு போனது, உணவு கெட்டு போனது, உணவு முறை பழக்கங்கள் ரொம்ப மாறி போனது, இது போன்ற காரணங்கள் தான் இவனுடைய பிரச்சனைகளுக்கு காரணம். 80 கிலோ எடை இருப்பவருக்கு 240 முதல் 480 கிலோ வரை அந்த மூட்டிலே அழுத்தம் உண்டாகும். இதனால்தான் நிற்கும் பொழுது நல்ல இருட்டிலே தூங்குவது தான் மூளையிலே ஹாப்பி ஹார்மோன்கள் சுரப்பதற்கு உதவி செய்கிறது. நைட் லேம்ப் இல்லாமல் தூங்க முடியாது என்பவர்கள் ஹெல்த் கஃபே தமிழ் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு பன்ருட்டி ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டல் நிறுவனரும் மருத்துவருமான ஐயனாரின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது உலகளாவிய அளவிலே மூட்டு வலி அதிகமாகி கொண்டு வருகிறது. மூட்டு வலி அதிகமாகி கொண்டு வருவதோடு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதும் அதிகமாகி கொண்டு வருகிறது. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்பது பெரும் பொருள் செலவை உண்டாக்குவது. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டு நன்றாக இருப்பவர்களும் இருக்கின்றார்கள், திரும்ப திரும்ப பிரச்சனை வருபவர்களும் இருக்கின்றார்கள். சரி, இந்த மூட்டு வலி வராமல் எப்படி தடுத்து கொள்ளலாம் என்பதை நாம் முதலில் பார்ப்போம். மூட்டு வலி அதாவது எலும்புகளில் கால்சியம் சத்து குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு, விட்டமின் சி குறைபாடு, இந்த குறைபாட்டால் தான் அதிகமாக மூட்டுக்கள் தேய்வு அடைகின்றன, மூட்டுக்கள் பாதிக்கப்படுகின்றன. மற்றபடி விட்டமின் சத்துக்களும் மற்ற விட்டமின் சத்துக்களும் தேவை என்றாலும் இந்த மூன்றும் முக்கியமாக தேவைப்படும். சரி, மூட்டு வலி ஒரு காலத்தில் அல்ல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது 10 வயது குழந்தைக்கு கூட மூட்டு வலி வர ஆரம்பித்து விட்டது. அதாவது காற்று கெட்டு போனது, உணவு கெட்டு போனது, உணவு முறை பழக்கங்கள் ரொம்ப மாறி போனது, இது போன்ற காரணங்கள் தான் இவனுடைய பிரச்சனைகளுக்கு காரணம். அது ஒரு காரணம் கண்டிப்பாக. சரி, மன அழுத்தத்தை குறைத்து கொள்வது, மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், தூக்கம் என்பது, இரவு தூக்கம் என்பது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்திற்கு முதன்மையாக தேவைப்படும் ஒன்றாகும். அதனால் இரவு உணவை முடிந்தால் 8 மணிக்கு முடித்து கொண்டு 10 மணிக்கு தூங்க செல்வது நல்லது. அப்படி இல்லாவிட்டால் 11 மணிக்காவது தூங்க சென்று விட வேண்டும். உணவு சாப்பிட்டு முடித்து 1.5 மணி நேரம் கழித்து தூங்க செல்வது நல்லது. ஒபிசிட்டி எனப்படுகிற உடல் பருமன் உள்ளவர்களுக்கு, நார்மலான உடல் பருமன் உள்ளவர்களை விட விரைவாக மூட்டு பாதிக்கப்படுகின்றது. மூட்டிலே வலி உண்டாகிறது, மூட்டுக்கள் தேய்வு உண்டாகிறது. இது ஏன் இப்படி உண்டாகிறது என்றால், பொதுவாக ஒரு 80 கிலோ எடை இருக்கிறவர் நிற்கும் பொழுது மொத்த எடையும், உடலினுடைய மொத்த எடையும் மூட்டுக்களில் தான் தாங்க வேண்டி இருக்கிறது. அதனால் 80 கிலோ எடையுள்ள ஒருவர் நிற்கும் பொழுது அந்த எலும்பிலே 240 முதல், அதாவது 3 மடங்கிலிருந்து 6 மடங்கு வரை அழுத்தம் உண்டாகிறது. 80 கிலோ எடை இருப்பவருக்கு 240 முதல் 480 கிலோ வரை அந்த மூட்டிலே அழுத்தம் உண்டாகும். இதனால்தான் நிற்கும் பொழுது மூட்டு வலி அதிகமாகிறது. சரி, இது இல்லாமல் கொழுப்பு அதிகமாக உண்டானாலும், உடலில் இருக்கிற அதிகப்படியான கொழுப்பு கல்லீரலிலே சேமிக்கப்படுகிறது. கல்லீரலிலே சேமித்து முடித்த பிறகு அந்த கொழுப்புகள் தோலுக்கு அடியிலும் கொழுப்பு கட்டிகள் போல சேமிக்கப்படுகிறது.
அது மாதிரி உருவாகாமல், அதாவது கல்லீரலில் சேமிக்கப்பட்ட கொழுப்பு விட அப்புறம் மற்ற இடங்களில் அது வந்து மூட்டு எலும்பையும் அதிகமாக பாதிக்கிறது. இது இல்லாமல் தொடையினுடைய தசைகள், தசை நாண்கள், தசைகள், முழங்காலுடைய தசைகள், தசை நாண்கள் பலவீனம் அடையும் பொழுதும் அந்த மூட்டுக்கு தாங்கும் சக்தி குறைவுபட்டு மூட்டு வலி உண்டாகிறது. ஆக மூட்டு வலி வராமல் தடுத்து கொள்ள வேண்டுமென்றால் நிரம்ப, அதாவது உடலுக்கு தேவையான அளவு இரும்பு சத்தும், சி வைட்டமினும், கால்சியம் சத்தும், விட்டமின் டியும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இவைகள் இல்லாமல் உடல் பருமன், ஓபிசிட்டி, அதிக உடல் பருமன் இல்லாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். மூட்டிலே உடலில் அதிகமான கொழுப்பு சத்து படியாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி பார்த்து கொண்டால் கண்டிப்பாக மூட்டு வலி வராது. நான் முன்பே குறிப்பிட்டது போல கண்டிப்பாக இரவு தூக்கம் 6 மணி நேரம் நல்ல தூக்கம் இருக்க வேண்டும். நன்றாக இரவிலே தூங்கிவிட்டவர்களுக்கு இயல்பாகவே கஷ்டங்கள் இருந்தாலும் மன அழுத்தம் குறைவாகத்தான் இருக்கும். தூங்காதவர்களுக்கு தான் மன அழுத்தம், கோபம் போன்ற இவைகளெல்லாம் அதிகமாகும். அதனால் இரவு தூக்கம் மிக மிக முக்கியம். அதுவும் இரவு தூங்கும் பொழுது நைட் லேம்ப் போடாமல் தூங்குவது நல்லது. நல்ல இருட்டிலே தூங்குவது தான் மூளையிலே வந்து ஹாப்பி ஹார்மோன்கள் சுரப்பதற்கு உதவி செய்கிறது. நைட் லேம்ப் இல்லாமல் தூங்க முடியாது என்பவர்கள் மஞ்சள் கலர், அதாவது வெளிச்சம் குறைந்த மஞ்சள் கலர், நீல கலர் பல்புகளை பயன்படுத்துவது நல்லது. தொடை எலும்பு, முழங்கால் எலும்பு, முழங்கால் சில்லு என்கிற அந்த ஒரு மூடி போன்ற ஒரு அமைப்பு, இவைகளெல்லாம் இதனுடைய நுனிகள். முழங்கால் சில்லெலும்பு பொதுவாகவே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது இல்லாமல் தொடை எலும்பினுடைய நுனிப்பகுதியும் முழங்கால் எலும்பினுடைய நுனிப்பகுதியும் கார்டிலேஜ் எனப்படுகின்ற அமைப்பு கொண்டவை. அதாவது அந்த நுனிகள் கொஞ்சம் மென்மையான அமைப்பு கொண்டவை. ஏனென்றால் மென்மையான அமைப்புகள் இருந்தால்தான் மடக்க, நீட்ட அந்த எலும்புகளை அசைவு கொடுக்கும் பொழுது சுலபமாக இருக்கும். கடுமையாக இருந்தால் அவைகளுக்குள்ளே இந்த 2-3 எலும்புகளுக்குள்ளே அழுத்தம் ஏற்பட்டு எலும்புகள் வெகுவாக சீக்கிரமாக தேய்ந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த இயக்கத்துக்காகவே இறைவன் அந்த கார்டிலேஜ் எனப்படுகின்ற அமைப்பை தொடை எலும்பிலும் முழங்கால் எலும்பிலும் உருவாக்கி இருக்கின்றார். இந்த அமைப்பு இந்த சத்து குறைபாடுகள் உண்டாகும் பொழுதும் பாதிக்கப்படுகிறது. இப்போ குருத்தெலும்பு, கார்டிலேஜ் என்பது குருத்தெலும்பு போன்றது. நமக்கு மூக்கில், காதில் இருக்கிறதெல்லாம் குருத்தெலும்புகள் தான். இவைகள் வந்து மூக்கில் ஒரு குத்து விட்டால் உடனே, முகத்தில் ஒரு குத்து விட்டால் உடனே ரத்தம் அது உடஞ்சி போய் வர்றதுக்கு அதுதான் காரணம். இதனால் அந்த கார்டிலேஜ் எலும்புகள் போதுமான எலும்புகளுக்கு பொதுவாக கால்சியம் சத்து, விட்டமின் டி, இரும்பு சத்து, இவைகளெல்லாம் சி வைட்டமின் இருக்குமாறு பார்த்து கொண்டாலே இந்த மூட்டு எலும்பு தேய்வு வராது, மூட்டு வலி வராது. சரி, வந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் என்றால், நிற்கும்போது அதிக நேரம் நிற்க முடியாது, படிக்கட்டு ஏறுவது சிரமமாக இருக்கும், சாய்வான பகுதி அல்லது மலை ஏறுவது மிகவும் சிரமமாக இருக்கும், அதிக நேரம் உட்காருவது கூட சரியில்லாத ஒன்று தான். ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை எழுந்து ஒரு 50 அடி 100 அடி தூரம் நடந்து விட்டு உட்காருவது கூட, அந்த உட்கார்ந்த நிலையிலே வேலை பார்ப்போம் இப்படி கடைபிடிப்பார்களே ஆனால் அவர்களும் மூட்டு வலி வருவதை தவிர்த்து கொள்ளலாம். பொதுவாக இந்த மூட்டு வலி வந்தவர்களுக்கு காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஒரு இறுக்கமாக இருக்கும். இந்த மூட்டு பாதிக்கப்படுவதால் தான் இப்படி உருவாகும். மற்றவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்காது. மூட்டு வலி வராமல் இருக்க உடல் பருமனை இல்லாமல் அளவாக
உடல் எடையை வைத்துக்கொள்வது, நடைபயிற்சி செய்வது, சமச்சீரான உணவு எடுத்துக்கொள்வது, தொடை முழங்கால் தசைகளுக்கு போதுமான பயிற்சி வேலை கொடுப்பது, இவைகளின் மூலமாக மூட்டு வலி வருவதை தவிர்த்து கொள்ளலாம். உடல் எடையை சீராக வைத்து கொள்வதன் மூலம் மூட்டு வலி வருவதை தவிர்த்து கொள்வது மட்டுமல்லாமல் இதய நோய் வருவதையும் தவிர்த்து கொள்ளலாம். ஹை பிபி என்கிற இரத்த அழுத்த நோய் வருவதையும் தவிர்த்து கொள்ளலாம். இதனால் கண்டிப்பாக ஒபிசிட்டி என்கிற உடல் பருமன் இருப்பவர்கள் உங்கள் உடல் எடையை உரிய முறையிலே உணவை எடுத்துக்கொண்டு உடல் பயிற்சி செய்து மருந்தும் எடுத்துக்கொண்டு குறைத்து கொண்டீர்களே ஆனால் வாழ்வில் ஆரோக்கியமாக நன்றாக இருக்க முடியும். ஹார்ட் அட்டாக் வராமல் பார்த்துக்கலாம், ஹை பிபி வராமல் பார்த்துக்கலாம், மூட்டு வலி வராமல் பார்த்துக்கலாம், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வராமலும் பார்த்து கொள்ளலாம். சரி, மூட்டு வலி வந்தவர்களுக்கும் இங்கே வந்து தங்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்து மருந்து வாங்கி கொண்டு சென்று மாதம் மூட்டு வலியை குறைந்து 6 மாதத்தில் நீங்கள் பூரணமாக குணமடையலாம். ஆரம்ப நோயாளர்கள் என்றால் 3 மாதத்திலே கூட, ஓராண்டுக்குள் மூட்டு வலி இருப்பவர்கள் 3-4 மாதங்களில் பூரணமாக குணமடையலாம். ஓராண்டுக்கு மேற்பட்டவர்கள் 5 வருடம் 10 வருடமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் 6 மாதங்களில் பூரணமாக குணமடையலாம். இதுக்கு நாங்கள் உத்தரவாதமே கொடுப்போம். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுபவர்கள் மட்டும் கண்டிப்பாக 1 மாத காலம் இங்கே தங்கிதான் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மருந்துகளோடு அக்குபஞ்சர் சிகிச்சையும் ஒத்தட சிகிச்சை போன்றவைகளும் இங்கே செய்வோம். பர்மா ரிஃப்ளெக்ஸ் போன்ற சிகிச்சைகளும் இங்கே கொடுத்து தான் அவர்களை குணப்படுத்த முடியும். நாங்கள் ஏற்கனவே மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பவர்களை ஒரு 10க்கு மேற்பட்டவர்களை குணப்படுத்தி இருக்கிறோம். அதனால் நீங்கள் தாராளமாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. 1 மாத காலம் தங்கி இங்கே சிகிச்சை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு மூட்டு வலியே இல்லாமல் போகலாம். அதன் பிறகு ஒரு 6-7 மாதங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக மாதம் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். மூட்டு சம்பந்தப்பட்ட நோய் இருப்பவர்கள், சர்க்கரை வியாதியோடு இருந்தாலும் சரி, இந்த நோய் இருப்பவர்கள், ஓராண்டுக்குள் இருப்பவர்கள், அல்லது அதாவது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம் என்ற நிலையில் இருப்பவர்கள் வந்து மருந்து வாங்கி கொண்டு சென்று நீங்கள் பூரணமாக குணமடையலாம். அதை திரும்ப சொல்லிக்கொள்கிறேன். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியவர்கள் தங்கிதான் வைத்தியம் பார்க்க வேண்டும். நாங்கள் இதற்கு மலர் மருந்துகள், சில சித்த மருந்துகள், நாங்களே தயாரிக்கிற எலும்பு வலுவூட்டி, போன் ஸ்ட்ரென்த் எனப்படுகின்ற எலும்பு வலுவூட்டி, இது எங்களுடைய தயாரிப்பாகும் போன்றவைகளை கொடுத்து உங்களுக்கு நாங்கள் நன்றாகவே விரைவாகவே குணப்படுத்தி தருகின்றோம். வருபவர்கள் திங்கட்கிழமை காலையிலிருந்து சனிக்கிழமை மாலை வரை, அதாவது காலை 10:30 மணியிலிருந்து 6 மணி வரை அலைபேசியிலே தொடர்பு கொண்டு முன்பதிவு பெற்று அடுத்த நாள் அல்லது அதற்கு அடுத்த நாள் வர வேண்டும். 6 மணிக்கு மேல், 6 மணியிலிருந்து காலை 10 மணிக்குள் தயவு செய்து அலைபேசியிலே தொடர்பு கொள்ள வேண்டாம். நாங்களும் இயல்பான மனிதர்கள்தான். எங்கள் ஆரோக்கியத்தையும் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் எங்களுக்கு உதவி செய்கின்ற வகையிலே காலை 10:30 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள் தொடர்பு கொண்டு முன்பதிவு பெற்று வாருங்கள். நலமாக வாழுங்கள். ஞாயிற்றுக்கிழமை தொடர்பு கொள்ள வேண்டாம். ஹெல்த் கவே யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.